விஜய்க்கு எதிராக திரும்பிய தவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார். சங்கீதாவிற்கு திடீரென ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணம் என்ன? தவேகா தலைவர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் விஜய்க்கு வேறு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விஜய்க்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பலர் பேசி வருகின்றனர். ஆனால் தவேகா தலைவர் விஜய் அமைதி காத்து வந்தார். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த தவேகாவின் மகளிர் தின விழாவில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து முதல் முறையாக மனம் திறந்து பேசினார் விஜய். தற்போது நடைபெறும் பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கஷ்டப்படுவதை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் வர்த்தே இல்லை. அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து மக்களின் பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். நீங்கள் வருத்தமடைய வேண்டாம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விஜயின் பேச்சுக்கு தவேகா பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் திடீரென கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில், எது வர்த்தில்லை தலைவா, உங்கள் மனைவியா அல்லது உங்கள் திருமண வாழ்க்கையா? தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்ற பழமொழி உங்களுக்கு தெரியாதா? பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமனாக சீர்கொடுப்பேன் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு தாய்மாமனாக இருப்பதற்கு முன்பு பெற்ற குழந்தைகளுக்கு தகப்பனாக இருப்பது முக்கியம் இல்லையா? நீங்கள் சீர்கொடுக்க வேண்டாம். இளைஞர்களை சீர்குலைக்காமல் இருப்பதே சிறந்தது என கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி ரஞ்சனா நாச்சியார் தனது அறிக்கையை வெளியிட்டிருந்தார். தவேகாவில் ஒரு பிரபலமான நிர்வாகியாக இருக்கும் ரஞ்சனா நாச்சியாரின் இந்த செயல் கட்சிக்குள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ரஞ்சனா நாச்சியாரின் இந்த திடீர் கண்டனத்திற்கு பின் இருக்கும் காரணம் வெளிவந்துள்ளது. அதாவது, தவேகா தலைமையிடம் ராமநாதபுரத்தில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறார் ரஞ்சனா நாச்சியார். ஆனால் பல அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் கட்சியில் இருப்பதாகவும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க தலைமை விரும்பியதாகவும், அது மட்டுமில்லாது விஜயின் ரசிகர்கள் பல ஆண்டுகளாக மக்களுக்காக நற்பணி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நபர்களில் திறமையானவர்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும் என விஜய் மற்றும் தலைமை கூறியுள்ளது. மேலும் தவேகாவில் இதுவரை எந்த பொறுப்பும் ரஞ்சனா நாச்சியாருக்கு வழங்கப்படவில்லை. தவேகா நடத்திய மகளிர் தின விழாவிலும் மேடையில் பேச அனுமதிக்கவில்லை. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாகவே விஜயை ரஞ்சனா நாச்சியார் விமர்சித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள ரஞ்சனா நாச்சியார், துப்பறிவாளன், இரும்பு திரை, அண்ணாத்த, நட்பே துணை உள்ளிட்ட பல படங்களில் துணை நடிகையாக நடித்துள்ளார். ராமநாதபுரத்தை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார் பிரபல இயக்குனரான பாலாவின் அண்ணன் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக பதவி வகித்த ரஞ்சனா நாச்சியார் 2023 பேருந்தில் அபாயகரமாக பயணித்த பள்ளி மாணவர்களை அடித்தும் ஒருமையில் திட்டியும் சர்ச்சையில் சிக்கி சிறைக்கு சென்றார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவிலிருந்து விலகி விஜய் முன்னிலையில் தவேகாவில் இணைந்தார். இது போன்ற அரசியல் சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.